பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே பரிசுத்த 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 நீ பரிசுத்தரே ஆராதனை புரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்போம் ஆராதனை புரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்போம் எல்லாம் சேர்ந்து பரிசுத்த இயேசுவே நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே நானும் கர்த்தருடைய கரங்களை நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும் பரிசுத்த ஆராதனையிலே அல்லது எங்களை தகுதிப்படுத்தும். அன்புள்ள பரலோக பிதாவே இந்த மனமகிழ்ச்சியின் ஆராதனையிலே தேவ பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை எல்லாரும் நம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது ஆராதித்து கர்த்தாவே உம்முடைய அற்புதமான விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் கிருபைகளையும் இந்த நாளை சுதந்திரிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக தகப்பனே. இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஒருவேளை வீடுகளிலே இருந்து ஆராதித்தாலும் தேவ பிரசன்னத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் உம்முடைய கிருபையினால் நிரப்பும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் கஷ்டங்கள் கண்ணீர் கவலைகள் மாற உம்முடைய மகிமையான ஆசீர்வாதம் இறங்கி வரும்படி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை பரிசுத்த ஆவியானவரே பொறுப்படும் ஆசீர்வாதமா நடத்தி கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைக்காக கர்த்தருடைய நாமத்துக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். தேவன் அவருடைய அநாதி சிநேகத்தால் நம்மை நேசித்திருக்கிறார். அவருடைய கிருபையும் இரக்கங்களும் நம்மை விட்டு விலகவில்லை. நம்ம எல்லாம் விசுவாசத்தோடு மன மகிழ்ச்சியோடு அல்லேலூயா கர்த்தர் மேல் நம்முடைய கவலைகள் பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து ஆண்டவரை துதித்து பாடி ஆராதிப்போம். நம் தேவன் நமக்கு பெரியவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பாடல் புத்தகத்திலே 15வது பாடல் பிரைஸ் தி லார்ட் உம்மை போற்றி பாடுவோம். இந்த பாடல் எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக ஓ ஜீசஸ் ஆண்டவரை உயர்த்துவோம். ஸ்தோத்திரம். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. பெருவெள்ளம் பதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில் பெருவெள்ளம் பதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில் எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கன்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே எங்கள்
பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையை பெருவெல்லாம் பெருவெல்லாம் மதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில் பெருவெல்லாம் மதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில் எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கன்மலையின் நிழலே எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கன்மலையின் நிழலே உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே அல்லேலூயா உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலை என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தரும் நீரல்லவோ என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தரும் நீரல்லவோ கண்மலை தேடும் பணியும் என்னையும் தருவதும் நீரல்லவோ கண்மலை தேடும் பணியும் என்னையும் தருவதும் நீரல்லவோ உம்மை போற்றி பாடுவேசுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே இயேசு நல்லவர் உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே இயேசுவே உம்மை போற்றி ஆமென் எங்கள் உயர்ந்த கன்மலை சங்கடம் பிளந்து போ சங்கடம் பிளந்து போதும் யுத்த சேனையும் அமைந்திடும் சங்கடம் பிளந்து போதும் யுத்த சேனையும் அமைந்திடும் எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயம் எடுப்போம் உம்மாலே எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயம் எடுப்போம் உம்மாலே உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே அல்லேலூயா உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே இயேசுவே உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் நம்ம எல்லாரும் கண்களை மூடி மனமகிழ்ச்சி காலவேளையிலே தேவ பிரசன்னத்தினால் கிருபையினால் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக நம்ம எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை துதிப்போம் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவன் இந்த வேளையிலே எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா நீ துதிக்கு பாத்திரே இயேசுவே நீ துதிக்கு பாத்திரே எல்லாம் விடுதலையோடு கூட ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாமா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம் தேவன் பெரியவர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இதுவரை நம்மை நடத்தின கர்த்தர் இனியும் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர் பிரைஸ் தி லார்ட் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே இதுவரை நம்மை நடத்தினார் அவர் நல்லவர் நல்லவரே இனிமேலும் நம்மை நடத்துவார் அவர் நல்லவர் நல்லவரே இதுவரை நம்மை நடத்தினார் அவர் நல்லவர் நல்லவரே இனிமேலும் நம்மை நடத்துவார் அவர் நல்லவர் நல்லவரே
இறங்கி வந்திருக்கிறதற்காக நன்றி. உடைய மகிமையான பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லவர், நீர் உடைய கிருபை என்று உள்ளது கர்த்தாவே. எல்லா இடத்திலும் பயங்களும் கலக்கங்களும் சூழ்ந்திருக்கும் பொழுது நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் இயேசு நல்லவர், அவர் வல்லவர், எங்களை பாதுகாக்கிறவர். ஆண்டவரே, எங்கள் ஜனங்களை பாதுகாக்கிறவர். நீர் நல்லவர். எல்லா விடுதலையோடு இயேசுவே நீர் எங்களுக்கு நல்லவர் என்று சொல்லுங்க. இயேசுவே நீர் எங்களுக்கு வல்லவர் என்று சொல்லுங்க. இயேசுவே உடைய கிருபை எங்கள் மேல் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி. உடைய கிருபை எங்கள் மேல் இருக்கிறதற்காக நன்றி. தேவ கிருபை எங்கள் மேல் இருக்கிறதற்காக நன்றி. தேவ பிரசன்னம் எங்கள் மேல் இருக்கிறதற்காக நன்றி. Thank you. Hallelujah. Oh Jesus. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு சொல்லுவோம். காத்திடுவார். ஓ என்று இயேசு காத்திடுவார். தொல்லை கஷ்டங்களுக்கு சோதனைதான் துன்பத்துக்காக வரும். இன்பத்தில் துன்பம் நேரிடும். இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை பாருவேலத்தில் சொக்கேக்கும் செவியிலே. பரத்திலிருந்து ஜெயம் வரும். பரன் உன்னை காக்க வல்லோர். அவர் பரத்திலிருந்து ஜெயம் வரும். பரன் நம்மை காக்க வல்லோர். அவர் பரத்திலிருந்து ஜெயம் வரும். காக்க வல்லோர். எல்லாரும் சேர்ந்து பரத்திலிருந்து ஜெயம் வரும். பரன் உன்னை காக்க வல்லோர். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார். என்றுமே காத்திடுவார். என்றுமே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் அப்பா. அல்லேலூயா. தொல்லை கஷ்டங்கள் நம் வாழ்க்கையில சூழ்ந்திடும் போதும், பாடுகள் நெருக்கங்கள் சூழ்ந்திடும் போதும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா விடுதலையோடு கூட. நல்ல ஆவியில நிரம்பி கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் எந்த சூழ்நிலை வரும்போதும், நாங்கள் இருள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், இருள் நம்மை சுற்றிலும் வெளிச்சமாய் பிரகாசிக்கும்படி கர்த்தர் நம்மேல் அவருடைய முகத்தின் வெளிச்சத்தை இந்த காலவெளியில் பிரகாசிக்க பண்ணுகிறார். அவருடைய முகத்தின் வெளிச்சம் இந்த காலவெளியில் நம்மேல் பிரகாசிக்கிறது. எல்லா விடுதலையோடு இயேசு நல்லவர். ஆண்டவரே, அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற அவருடைய கிருபைக்காக நன்றி அப்பா. நம்மை ஆசீர்வதிக்கிறவராக, அல்லது நம்முடைய பலனாக, நம்முடைய கர்மலையாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு
இருக்கிறார். நம்மை பாதுகாக்கிறதற்கு மாத்திரல்ல, நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்காக கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கை தட்டி நன்றி. ஷமகரரபா, தாயை போல தேற்றுகிறவர், அல்லேலூயா, தந்தையை போல சுமக்கிறவர், நம்மை விட்டு விலகாதவர், எல்லா ஆண்டவருக்கு நன்றி. தாயை போல தேற்றுகிறேன், தகப்பனை போல சுமக்கின்றேன். ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, எங்களை தாயை போல தேற்றுகிறீரப்பா, எங்களை தகப்பனை போல சுமக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா. தாயை போல என்னை அவர் சேர்த்து அணைத்துக் கொண்டாரே, சேர்த்து அணைத்துக் கொண்டாரே. தாயை போல என்னை அவர் சேர்த்து அணைத்துக் கொண்டாரே, சேர்த்து அணைத்துக் கொண்டார். நல்ல தந்தை போல என்னை அவர் தோளை தூக்கி சுமந்தாரே, தோளை தூக்கி. அவன் தந்தை போல என்னை அவர் தோளை தூக்கி சுமந்தாரே, தோளை தூக்கி சுமந்தாரே. தாயை போல என்னை அவர் சேர்த்து அணைத்துக் கொண்டாரே, சேர்த்து அணைத்துக் கொண்டாரே. நல்ல தந்தை போல என்னை அவர் தோளை தூக்கி சுமந்தாரே. அப்பாவல்லோ, 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 பிள்ளையல்லோ, செல்ல பிள்ளையல்லோ, நாங்கள் பிள்ளையல்லோ, செல்ல பிள்ளையல்லோ. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவனே இயேசு ராஜா, எங்கள் மனதில் புது மனமே சுரோஜா. இயேசு ராஜா, சாரம் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மன்னவனே இயேசு ராஜா, இயேசு ராஜா, எங்கள் மனதில் புது ராஜா, சாரம் ரோஜா. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. சேற்றி நின்று தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தீரே, கண்மலை மேல் இயேசுவே. சேற்றி நின்று தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தீரே, கண்மலை மேல் நிறுத்தீரே. அற்புதமே, அதிசயமே, அற்புதமே, அதிசயமே, ஆனந்தமே, பரம ஆனந்தமே. இயேசுவே, ஆனந்தமே, பரம ஆனந்தமே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனது புது மனமே ரோஜா. இயேசு ராஜா, சாரம் ரோஜா. இயேசு ராஜாவுக்கு கைகள் தட்டியப்பா. தாயை போல நம்மை தேற்றுகிறவர், தகப்பனை போல நம்ம சுமக்கிறவர், சோதனை வரும்போதெல்லாம் நம்மை தாங்கி நடத்துகிறவர், அன்பு நேசருக்கு எல்லா விடுதலையோடு நன்றி ராஜா. அப்பா, உடைய கிருபைக்காக நன்றி அப்பா, உடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. இதுவரை ஹல்லேலூயா நம்மை தோளில் தூக்கி சுமந்து நடத்தின கர்த்தர் நல்லவர் சொல்லுவோமா? இயேசு நல்லவர். நன்றி அப்பா. இனி எங்களை நடத்துகிற இயேசு நல்லவர், எங்களை விட்டு விலகாதவர். அவருடைய சமூகத்தில் நம்மளை முழுவதுமாக அர்ப்பணிப்போமா? அப்பாவுடைய கிருபை எங்களுக்கு போதும் சொல்லுவோமா? ரபா ஷேகதரா கரபா. ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் இருந்து அவரை துதித்து ஆராதித்து அவருடைய வசனத்தை படித்து ஜெபம் பண்ணி அவருக்காக இன்னும் வைராக்கியமாக சாட்சியாக வாழ கர்த்தர் நமக்கு இன்னும் கிருபை தருகிறதற்காக எல்லாம் நன்றி செலுத்துவோமா? பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே,
எங்க மத்தியில் நீர் வந்திருக்கிறதற்காக நன்றி அப்பா. உடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துவோமா. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த காலவேளையிலே உங்களுக்கு யாருமே இல்லாத நிலையில் கூட ஒரு தாயை போல நம்மை தேற்றுகிறவர், ஒரு நல்ல தந்தையை போல நம்மை சுமக்கிறவர் இந்த காலவேளையிலே நமக்கு இயேசு இருக்கிறார். விசுவாசத்தோடு கைகள் தட்டி நன்றி. அல்லேலூயா. ஷகோதுரா கரபா. ஆண்டவருடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ண, அவருடைய சமூகத்துல இருங்க. இந்த காலவேளை கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்துல எல்லா மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிப்போமா. நன்றி. உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. நான் அபிஷேக ஒளிமரம், ஆமென். உம் ஆலயத்தில் நடப்பட்டவர், உம் சமூகத்தில் வாழ்கின்றவர், உம் அன்பையே நம்புபவர். இயேசுவே, நான் அபிஷேக ஒளிமரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவர், உம் சமூகத்தில் வாழ்கின்றவர், உம் அன்பையே நம்புபவர். அல்லேலூயா. உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். இயேசுவே, உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. இயேசுவே, நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி. சொல்லுமா. நீரே என் ஜீவனின் பலனானி. இயேசுவே, நான் அபிஷேக ஒளிமரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவர், உம் சமூகத்தில் வாழ்கின்றவர், உம் அன்பையே நம்புபவர். இயேசுவே, உம் அன்பையே நம்புபவர். எல்லாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு நன்றி ராஜா. நான் அபிஷேக வடிவமான பரிசுத்த ஆவியாகிய அபிஷேக நதி நம் ஒவ்வொருவரையும் இந்த காலவேளையில் நிரப்புகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் மூடுகிறார். ரபா ஷேகா தரபா. அவருடைய பிரசன்னத்துக்காக நல்ல ஆவியை நிரப்பி நல்ல அந்நிய பாஷை பேசி ரேபா ராகா ஷேகா தரா கபா ரபா. அல்லேலூயா. உங்கள் பலவீனத்தில் அவருடைய பலன் இறங்கி வருகிறது. ரீதுரு ஷேகா தரபா. அவருடைய அற்புத வல்லமைக்காக நன்றி செலுத்துவோமா. நன்றி ராஜா. அல்லேலூயா. யாரும் இல்லை என்று நினைக்கும் போது இயேசு உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறார். இயேசு உங்களுக்கு தாயாக இருக்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. அவர் உங்களை இன்றைக்கு ஆதரிக்கிறார். ஓ ஹalleluya. இயேசு நல்லவர். ஹalleluya. ஆண்டவர்
கொதிக்கிற ஜீவ ஊற்று. நன்றி அப்பா, உம்முடைய கிருபை எனக்கு போதும் சொல்லுவோம். Thank you Jesus. Oh hallelujah. Nikorora shekatara karaba nidura kabara shekatara kabaraba. ஆண்டவருடைய கரத்துல முழுவதும் ஒப்புக்கொடுப்போமா? Praise the Lord. நம்முடைய தேசத்தில்
தேசத்திற்காக, முழு உலகத்திற்காக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதலாவதாக கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற ஜனங்கள், ஆண்டவரே இந்த நேரத்திலும் மரண தருவாயில் போராடி கொண்டிருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய வல்லமையினால் விடுதலை பெற, சுகம் பெற, ஆரோக்கியம் பெற எல்லா பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்புல நிற்கிற ஒரு மனுஷனை தேடுகிறேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடி ஆண்டவருடைய பாதத்தில் அப்பா ஸ்தோத்திரம். திறப்புல நான் நிற்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். தேசத்துல ஆண்டவர் அந்த முழு உலகத்துல கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாக ஜெபிக்கிறோம், கர்த்தருடைய நன்மை உண்டாக ஜெபிக்கிறோம். எல்லாம் ஜெபனோமா ஸ்தோத்திரம். அழிந்து போகிற ஆத்துமாக்களை கர்த்தர் விடுதலையாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் சமீரே. ரபா ஷேகந்த ரபா, பரிசுத்த ஆவியானவர் தேசங்களிலே கிரியை செய்வீராக. ரிபுரோ ஷேகந்த ரபா, மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிற அமெரிக்க தேசத்துல கிரியை செய்வீராக. இன்னும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை தேசங்களிலே பாய்ந்து வருவதாக. அழிவிலிருந்து ஜனங்களை தப்புவிப்பீராக. ஆண்டவர் 1000க்கு அதிகமாக எங்கள் இந்தியா தேசத்துல பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை குணமாக்குவீராக. தமிழ்நாட்டில் ஆண்டவரே உடைய வல்லமை ஆண்டவரே அனுப்புவீராக. எங்கள் இந்தியா தேசத்துல உடைய வல்லமை இறங்கி வருவதாக. ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட ஆண்டவரே, ஹல்லேலூயா, அழிவை நோக்கி போகிற ஜனங்கள் அழிந்து போகாதபடி கர்த்தருடைய ஒரு பெரிய விடுதலை, சுகமளிக்கிற வல்லமை உண்டாகிறதற்காக ஜெபிக்கிறோம். இம்மட்டும் கர்த்தர் கொடுத்த பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்படுகிற அந்த ஜனங்கள் ஆண்டவரே குறைய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். இனி பாதிப்பு இல்லாதபடி கர்த்தர் அவைகளை தடுத்து நிறுத்த நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் தேசத்துல வெளிச்சத்தை அனுப்புவீராக. ஆண்டவரே, இருளை அகற்றுவீராக. கர்த்தர் தேசத்துல கிரியை செய்கிறதற்காக நன்றி செலுத்துவோமா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்திய தேசத்துல பாதிக்கப்பட்டிருக்கிற 10,000க்கு அதிகமான ஜனங்களை கர்த்தர் குணமாக்குகிறதற்காக நன்றி செலுத்துவோமா. முழு உலகத்திலும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை இப்பொழுதே இயேசு தொட்டு குணமாக்குகிறதற்காக கைகள் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. முழு இருதயத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வருகிற நாட்களிலே சீக்கிரத்தில் அந்த பாதிப்புகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி போட போகிறதற்காக பாரத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரத்தை போல ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதன் நிமித்தம் ஸ்தோத்திரம். பல இடங்களிலே தடை உத்தரவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள், ஜனங்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அன்றாட உணவுக்கு கஷ்டப்படுகிற ஜனங்கள், மிகவும் வறுமையில கஷ்டத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் ஜீவனுள்ள தேவனை அறிந்து ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அதில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், அதில் மிஷனரிகள், அதில் போதகர்கள், சுவிசேஷகர்கள், எல்லா குடும்பத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்புக்காக, ஒத்தாசைக்காக, ஆசீர்வாதத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். மன்றாடுகிறோம். தேவ வல்லமை எங்கள் தேசத்தில் கிரியை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனை ஆராதிப்பதற்கு பல தடைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒன்று கூடி சபையாய் ஆராதிப்பதற்கு இருக்கிற தடைகளை கர்த்தர் மாற்றும்படியாக நாம் எல்லாரும் வாரத்தோடு ஜெபம் பண்ணுவோமா. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. சபை கூடி வருகிறதை ஆண்டவரை தடை செய்கிற ஆண்டவரே, இந்த தடையான சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவீராக. எல்லாரும் விடுதலையோடு கூடி ஆராதிப்பதற்கு கர்த்தர் அனுகூலமான வழிகளை திறப்பீராக. கர்த்தர் கிரியை செய்வதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. மன்றாடுவோம். இயேசுவே, உம்முடைய வல்லமை வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
ஸ்தோத்திரம். எங்களை மன்னியும், எங்கள் அக்கிரமங்களை மன்னியும், எங்கள் தேசத்தின் அக்கிரமங்களை மன்னியும், எங்களை மன்னியும், எங்களுக்கு இரக்கம் செய்யும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ ஜீசஸ், கொள்ளை நோய்கள் கடைசி காலத்துல மாறி போக மன்றாடுகிறோம். எங்கள் தேசத்துல கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை அனுப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய எழுப்புதலை அனுப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அங்கிருந்து ஜெபிக்கிற குடும்பங்களில் ஜெபிக்கிற சபை மக்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய பிரசன்ன ஆளுகை செய்யும்படி, குடும்பங்களை ஆளுகை செய்யும்படி நாங்களே மன்றாடி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பாரங்கள் கவலைகள் ஆண்டவர் மேல இறக்கி வைத்து, ஆண்டவரே நான் உண்மை நம்பி இருக்கிறேன், எனக்கு நீர் இன்றைக்கு அற்புதம் செய்கிறதற்காக நன்றி செலுத்துவோம். ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் தன்னுடைய வல்லமை அனுப்புங்கப்பா. குடும்பங்களில் நம்முடைய வல்லமை அனுப்புங்கப்பா. ஓ தேவ பிரசன்னம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இன்னைக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதி வழிகளை திறக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே குறைகளை நிறைவாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் ஒருபோது வைக்கப்பட்டு போவதில்லை சொன்னீரே. என் ஜனங்கள் நான் அளிக்கிற நன்மை நாம் திருப்தி ஆவார்கள் சொன்னீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவும் படாது என்று சொன்னீரே. நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பலவீனத்தோடு வியாதியோடு ஆண்டவரே அந்த வியாதி இருக்கிற இடத்துல கரத்தை வைத்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் குணமாக்குவீராக. ஓ ஷபரதரபா, உம்முடைய வல்லமை பலவீனத்தின் மேல் இறங்கி வருவதாக. வியாதிகள் போராட்டங்கள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். உம்முடைய வல்லமை அனுப்பும் ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களுக்கும் பதில் தாங்க. எங்கள் தேசத்துக்கு இறக்கம் செய்ததற்காக நன்றி. இந்த முழு உலகத்திலும் கண்ணீரோடு இருக்க மக்கள் கண்ணீரை எங்கள் தேவன் துடைத்ததற்காக நன்றி. ஆண்டவரே உம்முடைய வல்லமையை அனுப்பினதற்காக நன்றி. நீர் எழுந்தருளி கிரியை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து எங்கள் மத்தியில் கிரியை செய்யுங்க. எங்களை ஆசீர்வதிங்க. எங்களோடு பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, இதனால் மன மகிழ்ச்சியின் காலவேளையிலே கர்த்தரை துதித்து ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நாம் தேவனுடைய சமூகத்திலே ஆலயத்திலே கூடி வர முடியாத சூழ்நிலை நம் தேசத்தில், நம் முழு உலகத்திலும் இருக்கிறது. ஆனால் வீடுகளிலே நாம் கூடி தேவனை துதித்து ஆராதிக்கிறோம். கர்த்தர் நிச்சயம் நம் துதிகளை அங்கீகரிப்பார். நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் அவர் உங்களுக்கு துணையாயிருப்பார், பலனாயிருப்பார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆசீர்வதித்து உயர்த்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசும்படி நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய எல்லா நெருக்கங்கள், எங்களுடைய எல்லா சூழ்நிலைகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. அதன் மத்தியிலும் நாங்கள் ஒவ்வொருவரும் வீடுகளிலே கூடி துதித்து ஆராதிக்கிற நாட்களிலே கிருபைக்காக தாசைக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் பேசுவீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, இந்த காலவேளையிலே தேவ சமூகத்திலே நாம் கூடி வர நமக்கு கிருபை செய்த தேவன் மகிமைப்படுவாராக. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வேதத்திலே அப்போஸ்தலருடைய நடபடிகள் 12வது அதிகாரம் 5வது வசனம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 5வது வசனம் வாசிப்போம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில்
சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. இந்த காலவேளையிலே ஊக்கமான ஜெபத்தின் வல்லமை என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். Pray without ceasing. ஊக்கமாக நாம் ஜெபம் செய்யும்போது ஜெபத்தின் மூலம் தேவன் செயல்படுகிறார். அப்பொழுது அந்த ஜெபத்தின் மூலம் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு நிச்சயம் பெரிய காரியங்கள் நடைபெறுகிறது. அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் சபையாருடைய ஊக்கமான ஜெபத்தின் வல்லமையை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 12:1 பார்க்கும்போது ஏரோது ராஜா சபையை துன்பப்படுத்த தொடங்கினார். அதாவது சபையின் மக்கள், சபையார், இன்னும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சோர்ந்து போகும்படி ஏரோது சபையை துன்பப்படுத்த தொடங்கினார். அப்போஸ்தலர் 12:2 வாசிக்கிறோம். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தார். இந்த யாக்கோபும் யோவானும் சகோதரர்கள். பிரியமானவர்களே, செபதேயுவின் குமாரன். மத்தேயு 4:21 வாசிக்கிறோம். அவர்கள் தங்கள் தகப்பனோடு கூட அவருடைய போட்டிலே படகுல இருந்து வலையை பழுது பார்த்துக் கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து அவர்களை ஊழியத்துக்கு அழைத்தார். நீங்கள் என் பின்னே வாருங்கள். அவர்கள் தன் தகப்பனை, தன் வலையை எல்லாம் விட்டு இயேசுவுக்கு பின்பாக வந்தார். யோவானுடைய சகோதரர் யாக்கோபு இயேசு கிறிஸ்துவின் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவர். அவரை ஏரோது கொலை செய்தார். சபைக்கு துன்பம். சபையார் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள். அவர்கள் சோர்ந்து போகக்கூடிய, தளர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய தேசத்திலும் ஆண்டவருடைய 12 அப்போஸ்தலரில் ஒருவனாகிய தோமாவுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஏனென்றால் எப்பொழுதும் சத்துரு சபையை துன்பப்படுத்துகிறார். சபை சோர்ந்து போகும்படி, சபை தளர்ந்து போகும்படி. ஆனால் இப்படிப்பட்ட சோர்வின் நேரத்தில் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், சபையார் தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவர்கள் செய்த ஊக்கமான ஜெபம் வல்லமையுள்ள ஜெபமாய் இருந்தது. பிரியமானவர்களே, ஆதி சபை சோர்ந்து போவதற்கு பதிலாக ஊக்கமாக ஜெபம் செய்ய ஆரம்பித்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த நாட்களும் துன்பமும் பாடுகளும் உபத்திரவங்களும் ஜனங்களையும் தேசங்களையும் சபையையும் பாதித்தாலும் தேவ ஜனங்கள் நாம் சோர்ந்து போவதற்கு பதிலாக ஊக்கத்தோடு ஜெபம் செய்யும் போது அந்த ஜெபத்தின் வல்லமையை நாம் காண முடியும். ஏனென்றால் நாம் ஜெபத்தின் மூலம் தேவன் கிரியை செய்கிறார். நாம் ஜெபிக்கும் போது தேவன் வல்லமையாக கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஊக்கமான ஜெபம். ஆங்கிலத்தில் without ceasing you should pray. ஒரு வண்டி சீஸ் ஆயினா நின்றும், இடையில நின்றும். 1 தெசலோனிக்கேயர் 5:17 வாசிக்கிறோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. லூக்கா 18:1 வாசிக்கிறோம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. நாம் இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் போது அது
அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம ஜெபத்தை ஊக்கமா தொடர்ந்து செய்ய வேண்டும். ஜெபத்துல நாம் சோர்ந்து போகக்கூடாது. இந்த நாட்களிலே ஒருவேளை துன்பங்களும் பாடுகளும் சபை கூடி வருவதற்கு கூட தடைகளும் உள்ள நாட்களிலே தேவ ஜனங்கள் ஊக்கத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தார், பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தார். நிச்சயம் பிரியமானவர்களே, நம் தேசத்திலே எழுத்துதல் ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து ஜெபித்தால் அதுதான் ஊக்கமான ஜெபம். அதுல வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஜெபத்தின் மூலம் தேவன் கிரியை செய்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் அதிக நேரம் செலவிட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நாம் ஜெபம் செய்யும் பொழுது பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். அவருடைய வல்லமை நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும். இருளின் அந்தகாரம் நீங்கி போகும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மோடு ஜெபத்திலே பேசி இடைப்படுவார். தேவன் நமக்கு முன் சென்று தடைகளை நீக்குவார். அவர் விடுதலையை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேகர் ஜெபம் பண்ணுவதற்கு பதிலாக வீணாக நேரத்தை செல்போன்ல பல காரியங்களை பார்ப்பதிலும் பல விதத்துல வீணாக நம் நேரத்தை நாம் செலவிடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஊக்கமாக ஜெபம் பண்ணினா தேவன் உங்களுக்காக, நமக்காக, நம் குடும்பத்திற்காக, நம் சபைக்காக, நம் தேசத்திற்காக, நம் முழு உலகத்திற்காக கிரியை செய்கிறதை நாம் காண முடியும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ஆதி சபை ஜெபித்ததன் பலனாக என்ன நடந்தது? ஜெபத்தின் வல்லமை எப்படி கிரியை செய்தது? நாம் ஜெபிப்பதற்கு உற்சாகமாய் இருக்கும்படி இந்த காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 12:5 வாசிக்கலாம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில், பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். பிரியமானவர்களே, பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருந்தார். போர் சேவகர்கள் பேதுருவை காத்துக் கொண்டிருந்தார்கள். எதற்கு தெரியுமா? அவனை கொண்டு கொள்வது. பிரியமானவர்களே, வகுப்புக்கு 4 போர் சேவகராக 4 வகுப்புகளை வைத்து ஏரோது பேதுருவை காத்து வந்தான். எதற்கு தெரியுமா? அவனை கொண்டு கொள்வது. ஆனால் சபையாரின் ஊக்கமான ஜெபம் பேதுருவை பாதுகாத்தது. எப்படி தெரியுமா? அவனை வாழ வைத்தது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. போர் சேவகர் பேதுருவை கொண்டு போடுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அவனை இங்கு ஓடி விடாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உலகத்துல ஜனங்கள் கர்த்தரிடத்திலே பாதுகாப்பை தேடுவதற்கு பதிலாக மந்திரவாதியின் இடத்திலும், பிரியமானவர்களே, பல பிசாசின் ஆவிகளை வைத்து செய்கிறவர்களிடத்திலும் போய் பாதுகாப்புக்காக பல காரியங்களை செய்கிறார். பிரியமானவர்களே, மந்திரவாதியின் இடத்தில் போய் பாதுகாப்பை தேடினால் அது பாதுகாப்பை அல்ல, அழிவையே கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலே பிரியமானவர்களே, சாதக பார்க்க போய் இன்னும் பல அசுத்த ஆவிகளை தேடி போய் நம் குடும்பங்களை நாம் கெடுத்துக் கொள்ளாதபடி ஆண்டவரிடத்திலே மன்றாடி ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்தின் வல்லமையை உணராதிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்திலே
பாதுகாக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, உலகத்தின் பாதுகாப்பை அல்ல, தேவனின் பாதுகாப்பை ஜெபம் கொண்டு வருகிறது. இந்த உலகத்திலே பலவிதமான பாதுகாப்பை ஜனங்கள் கேட்கிறார். ஆனா பிரியமானவர்களே, இன்றைக்கும் பல காரியங்களை நாம் செய்கிறோம். ஆனால் we need to seek the protection of Jesus. இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பை ஜெபத்தில் நாம் தேட வேண்டும். அல்லேலூயா. praise the Lord. நம்முடைய ஜெப குறைவு ஆபத்தையும் இழப்பையும் கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய ஜெப குறைவு பலவிதமான ஆபத்தையும் பலவிதமான இழப்புகளையும் கொண்டு வருகிறது. ஆனால் உங்களுடைய ஊக்கமான ஜெபம் உங்களுக்கு பாதுகாப்பை கொண்டு வருகிறது. அந்த பாதுகாப்புல, கர்த்தருடைய பாதுகாப்புல வளர்ச்சியும் பெருக்கமும் இருக்கிறது. கை வைத்து உற்சாகமாக அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 12வது அதிகாரம் 24வது வசனத்துல வாசிக்கிறோம். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. அல்லேலூயா. பிரியமானவர்களே, சபையார் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினதனால் வளர்ச்சியும் பெருக்கமும் வந்தது. நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். அந்த பாதுகாப்புக்குள்ளே வளர்ச்சி இருக்கிறது. There is growth and multiplication. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சியை, பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்க உங்களை பாதுகாக்கிறார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பிரியமானவர்களே, சபையார் தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஒவ்வொரு நாளும் ஊக்கத்தோடு. பிரியமானவர்களை, நீங்கள் ஜெபம் பண்ணும்போதுதான் அது தேவனுடைய பாதுகாப்பை உங்களுக்கு கொண்டு வருகிறது. ஸ்தோத்திரம். அது தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு வளர்ச்சியை கொண்டு வரும். நிச்சயம் பெருக்கத்தை கொண்டு வரும். பிரியமானவர்களே, அன்னைக்கு ஏரோது ராஜா யாக்கோபை கொலை செய்தான். ஆனால் அதை தொடர்ந்து பேதுருவையும் கொலை செய்ய, இன்னும் சபையை துன்புறுத்த முயற்சி செய்வோம். வேதம் சொல்கிறது, சபையாரின் ஜெபம் பேதுருவையும் சபையையும் பாதுகாத்து அதை வளர்ந்து பெருக செய்தது. கைகள் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹalleluya. ஹalleluya. நீங்கள் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுவீர்களா? ஆமென். உங்களை, உங்கள் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பது மாத்திரமல்ல, அந்த பாதுகாப்பிற்குள்ளே இருக்கிற வளர்ச்சியும் பெருக்கமும் உங்களுக்கு வரும். சந்தோஷமா சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. அடுத்ததாக ஜெபத்தினால் தேவன் இருளை வெளிச்சமாக்கினார். ஹalleluya. வாசிப்போம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 7வது வசனம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார். கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. கை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, சபையார் தேவனை நோக்கி ஊக்கமாய் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் தேவ தூதனை அனுப்புகிறார். The Lord sent his angel to prison. அந்த சிறைச்சாலைக்கு ஆண்டவர் தன்னுடைய தேவதூதனை அனுப்புகிறார். வாழ்க்கை இந்த சிறையில இருள் இருக்கிறது, மரண இருள் இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், மறுநாளிலே ஹalleluya அந்த பேதுருவை கொலை செய்வதற்காக அவனை காத்துக் கொண்டிருக்கிறார். Praise the Lord. ஆனா அந்த இரவிலே அவனை கொலை செய்வதற்கு குறித்த நாளுக்கு முந்தின நாள் இரவிலே தேவன் மரண இருள் சூழ்ந்திருந்த அந்த Praise the Lord சிறைச்சாலைக்கு தன்னுடைய தேவதூதனை ஆண்டவர் அனுப்புகிறார். தேவதூதன் வந்தபோது அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. பிரியமானவர்களே, ஒருவேளை வாழ்க்கையில மரண இருள், பயமாகிய இருள், Praise the Lord வியாதியாகிய இருள் உங்களை சூழ்ந்திருக்கலாம்.
எந்த இருள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் உங்களுடைய ஊக்கமான ஜெபம் உங்கள் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த தேவதூதன் வந்தபோது வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த தேவதூதன் என்ன சொன்னார் வாசிப்போம். அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினார். சீக்கிரமாய் எழுந்திரு பேதுரு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதெல்லாம் செய்தது சபையாரே ஊக்கமான ஜெபம். பேதுரு சீக்கிரமாய் எழுந்திரு. உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனம். எழும்பி பிரகாசி. பிரியமானவர்களே, உன் ஒளி வந்தது. எப்பொழுது வந்தது? ஜெபத்தினால் வந்தது. பேதுருவை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறார், எழும்பு, அறையிலே வெளிச்சம் பிரகாசித்திருக்கிறது, நீ எழும்பு. ஏசாயா 61ல வாசிக்கிறோம், எழும்பு பிரகாசி, உன் ஒளி வந்தது, இருள் நீங்குகிறது. When you pray, நீங்கள் ஜெபிக்கும் போது பிரியமானவர்களே, ஊக்கமாக ஜெபிக்கும். உங்கள் ஊக்கமான ஜெபத்தின் வல்லமை தேவனுடைய வெளிச்சத்தை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருகிறது. ஆண்டவர் சொல்கிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். இருள் பூமியை மூடி இருக்கலாம், காரிருள் ஜனங்களை மூடி இருக்கலாம், ஆனால் ஜெபிக்கிற உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஆமென். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமென். His glory will shine on you. உன்மேல் அவருடைய மகிமை பிரகாசிக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே, பிரியமானவர்களே, நீங்கள் அவரை விசுவாசிங்க. ஊக்கமாக ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பார். ஏரோது எல்லாம் அழிக்க நினைத்தார், ஆனால் ஜெபத்தின் மூலமாய் கர்த்தருடைய பாதுகாப்பு வளர்ச்சியை பெருக்கத்தை கொடுத்தது. ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். அவன் வந்தபோது இருள் நீங்கியது, வெளிச்சம் பிரகாசம். எழும்பு பேதுரு. ஹalleluya. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கைவிட்டு ஆமென். ஹalleluya. பிரியமானவர்களே, மூன்றாவதாக ஜெபத்தின் மூலமாக when you will pray, நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் உங்களோடு பேசுகிறார். ஹalleluya. தேவன் உங்களோடு இடைப்படுகிறார். அவர் உங்களை ஹalleluya வழி நடத்தும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களோடு பேசுகிறார். அப்போஸ்தலர் 12:8ல வாசிப்போம். தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொண்டு என் பின்னே வா என்றான். ஹalleluya. அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய தூதன் பேதுருவோடு பேசினார். நீ செய்ய பேதுரு, நீ பாதரட்சியை போடு. அவன் கொடுத்து கொண்டான். உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொள். ஹalleluya. உன் அறையை கட்டிக்கொள். பிரியமானவர்களே, வேதத்திலே சங்கீதம் 32:8ல வாசிக்கிறோம். Praise the Lord. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஹalleluya. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களோடு பேசுகிறார். சபையார் தேவ சமூகத்தில் ஊக்கத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் பேதுருவினிடத்தில் பேசுகிறார். அவருடைய வார்த்தை தேவதூதன் மூலம் அவனுக்கு கிடைக்கிறது. தேவன் அவனோடு பேசுகிறார். பேதுரு, நீ எழும்பு, உன் அறையை கட்டிக்கொள், பாதரட்சியை தொடுத்துக்கொள், உன் மேல் வஸ்திரத்தை மாட்டிக்கொள், நீ நடந்து வா என்று சொல்லி அவனோடு பேசுகிறார். எரேமியா 33:3 வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு
பெரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பெரிய செங்கடலுக்கு முன்பாக நிற்கும் போது முன்னால வழி இல்லை, பின்னால வழி இல்லை. முன்னால செங்கடல், பின்னால் அந்த எகிப்தியர். எங்கு போவது, என்ன செய்வது? ஆனால் வழி இல்லாத இடத்துல உங்களுக்கு வழியை காட்டும்படி இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்வளோ வளர்ச்சியும் பலவிதமான பாடல்கள், பலவிதமான நெருக்கங்கள், ஒன்றும் செய்ய முடியாத பல சூழ்நிலைகள். நாம் என்ன செய்வோம்? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்காக வழியை காட்டுகிறார். செங்கடலிலும் உங்களுக்கு ஒரு வழி உண்டு. அல்லேலூயா. யோர்தானிலும் உங்களுக்கு ஒரு வழி உண்டு. ஆமென். பெரிய எரிகோ கோட்டையை தகர்த்து உங்களுக்கு வழியை உண்டு பண்ண சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் ஜெபத்தின் மூலம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான்கு கோச்சேவனுடைய பாதுகாப்புக்கு மத்தியிலே யாருமே பேதுருவை ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலையிலே ஜெபத்தின் வல்லமை பேதுருவுக்கு வெளிப்படுகிறது. அவனுக்கு ஒரு வழியை காட்டும்படி கர்த்தர் பேதுருவோடு பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. காலையிலே நீங்கள் ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். எங்கயாவது போய் ஆண்டவர் என்ன பேசுறான்னு பார்க்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ணினா கர்த்தர் உங்களோடு பேசுவார், உங்களோடு இணைப்பார். 2 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படி இருக்கும், 1 மணி நேரம் 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அல்லேலூயா நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே உங்க பாதத்துல காத்திருக்கிறப்பா, உங்க பிரசன்னத்துல இருக்கிறப்பா, நீங்க தான் எனக்கு ஏற்றம். தேவ சமூகத்துல இருந்து அவரை துதித்து மகிமைப்படுத்தி அவர் சமூகத்துல காத்திருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சம் உங்களுக்குள்ள பிரகாசம். அல்லேலூயா. நீங்கள் அற்புதத்தை, ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம், ஜெபத்தினால் தடைகளை நீக்க தேவன் பேதுருவுக்கு முன் சென்றார் அப்படின்னு சொல்லுவோமா? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 9வது 10வது வசனம். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது மூன்றாவது இருந்த ஒரு பெரிய இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அந்த இரும்பு கதவு தானாய் அவர்களுக்கு திறந்தது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதியிலிருந்து நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், பிரியமானவர்களே, தடைகளை நீக்குகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். உங்களுக்கு எதிராக இருக்கிற தடையான சூழ்நிலைகளிலே, ஓ பிரியமானவர்களே, இன்னைக்கு எல்லா காரியங்களிலும் தடைகள், தேசங்களும் தடைகள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், சபையாருடைய ஊக்கமான ஜெபம் தடைகளை நீக்கும்படி அவர் தன்னுடைய வல்லமையை ஜெபத்தினால் விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது பிரியமானவர்களே, தேவன் செயல்படுகிறார். முதலாம் காவல் கடந்தார்கள், இரண்டாம் காவல் கடந்தார்கள். இரும்பு கதவு தானாக திறந்தது. ஏனென்றால் நம்முடைய தேவன் நமக்கு முன் செல்லும் போது தடைகள் எல்லாம் நீங்குகிறது. ஆமென். அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. அல்லேலூயா. எந்த காரியத்தில் உங்களுக்கு தடை இருந்தால், எந்தெந்த காரியத்தில் இந்த காரியத்தில் எனக்கு தடை இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, அதை பார்க்கிறீர்களோ, உங்கள் ஜெபத்தை விடாமல் அதை தொடர்ந்து praise the Lord, உங்கள் ஜெபத்தில் சோர்ந்து போகாமல் ஊக்கத்தோடு நீங்கள் ஜெபிக்க தேவன் உங்கள் தடைகளை மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் வழிகளை திறப்பார். உங்களை, உங்கள் குடும்பத்தை வாழ வைக்க இயேசு ஜீவிக்கிறார். ஆமென். Praise the Lord. Hallelujah. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற காலம். சபையா ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். சபை துன்பப்படுத்தப்பட்டது ஏரோது ராஜாவினால். அந்த துன்பத்தினால் அவர்கள் சோர்ந்து போகாமல், ஐயோ ஒரே துன்பம், ஒரே பாடு, ஒரே
பிரச்சனை என் சோர்ந்து போகாமல் அவர்கள் ஊக்கமாய் ஜெபிக்க ஆரம்பித்தார். இந்த கால ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பிரச்சனைகள் பாடுகள் துன்பங்களை கண்டு சோர்ந்து போகாமல் நீங்கள் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. நீங்கள் பாரத்தோடு தொடர்ந்து ஜெபம் பண்ணினால், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணினால், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் தடைகளை நீக்குவார். ஹல்லேலூயா. முதலாம் காவலை கடந்தார்கள், இரண்டாம் காவலை கடந்தார்கள். இரும்பு கதவு, நகரத்துக்கு போகிற வாசல், இரும்பு கதவு திறக்கிறது. தேவதூதன் அதெல்லாம் தடையை தாண்ட உடனே விட்டுட்டு போயிட்டார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பாடுகளின் மத்தியிலே, துன்பத்தின் நடுவிலே கர்த்தர் தம்முடைய தூதனை நமக்காக அனுப்புகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த காலவேளையிலே ஆண்டவரை விசுவாசித்து, ஆண்டவரே நான் உங்க சமூகத்துல இன்னும் ஊக்கமா ஜெபிக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் உங்களுக்காக செயல்படுவார். அல்லேலூயா. உங்களை பாதுகாக்கும்படி, உங்கள் இருளை வெளிச்சமாக்கும்படி ஆண்டவர் உங்களோடு பேசும்படி, உங்கள் வாழ்க்கையில தடைகளை நீக்கும்படி தேவன் உங்களுக்காக எழுந்தருளுவார். அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு காரியத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனம். லூக்கா 12வது அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் ஜெபமானியின் தலைவர்களுக்கும் அப்போஸ்தலர் 12வது அதிகாரம், அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 11வது வசனம் வாசிப்போம். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதுவின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும் படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். என்னை விடுதலையாக்கும் படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. என்னை விடுதலையாக்கும் படிக்கு ஜெபத்தினால் தேவன் பேதுருவை விடுவித்தார். அல்லேலூயா. சபையாருடைய ஊக்கமான ஜெபம் பேதுருவை விடுவித்தது. பல காரியங்களில் விடுதலை. எதில் விடுதலை? ஏரோதின் கைக்கு. ஏரோதின் கை பேதுருவுக்கு அழிவை கொண்டு வரும் கை. பேதுருவுக்கு அழிவை கொண்டு வரும் கைக்கு கர்த்தர் விடுதலை ஆக்கினார். ஏரோது சொன்னா, என் கை கோணை யாருமே தப்ப முக்கிய முடியாது. ஆனால் சபையார் செய்த ஊக்கமான ஜெபம் ஏரோதின் கைக்கு பேதுருவை தப்புவித்தார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கு, யூத ஜனங்களின் எண்ணம் எப்படிப்பட்டது? பொல்லாத எண்ணம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பேதுருவை நாளைக்கு ஏரோது ராஜா கொண்டு வருவார். பிரியமானவர்களே, சபையாருடைய ஊக்கமான ஜெபம் ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் ஸ்தோத்திரம். ஜெபம் பேதுருவை தப்புவித்து விடுதலை ஆக்கினது. ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. நீங்கள் ஊக்கத்தோடு ஜெபிக்கும்போது, பாரத்தோடு ஜெபிக்கும்போது, கண்ணீரோடு ஜெபிக்கும்போது ஆண்டவருடைய விடுதலையின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுகிறதை காண்பீர்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 12 வாசிக்கிறோம். அநேகர் கூடி ஜெபம் செய்தார்கள். சபையார்னா யோவானுடைய தாயார் வீட்டுல கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த காலங்களில் ஒருவேளை நம்ம தனியாக அல்லது குடும்பமாக தேவ சமூகத்துல பாரத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். பேதுரு அங்கு யோவானுடைய தாயார் வீட்டுல வந்து கதவை தட்டும்போது வேதத்துல வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். 13வது வசனம். பேதுரு வாசல் கதவை தட்டினபோது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். ரோதை என்கிற பெண் பேதுரு தன்னை விடுதலையாக்கி விடுதலையோடு வந்து அந்த வீட்டை
தட்டும்போது ஜெபிக்கிற தேவ ஜனங்கள் இருக்கிற வீட்டை தட்டுகிறார். ஆண்டவர் அங்க கூட்டிட்டு பாருங்க, உனக்காக ஜெபம் பண்ணிட்டு they are praying for you. சபையார் வீடுகளில் கூடி உனக்காக ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தின் வல்லமை உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிறது. ஹalleluya. வீடுகளிலே நீங்கள் செய்கிற ஊக்கமான ஜெபம், பவர்ஃபுல் பிரேயர், அந்த ஜெபத்தின் வல்லமை மிக பெரியது. தேசத்தின் ஜனங்களை விடுதலையாக்கும். ஓ ஹalleluya. தேசத்தை அழிவிலிருந்து விடுதலையாக்கும், சபையை விடுதலையாக்கும், அற்புதத்தை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், உங்கள் குடும்பத்தை விடுதலையாக்கும். ஹalleluya. ரோதைக்கு ஒருவேளை விசுவாசம் இருந்தது. அவதான் வந்து சொல்றா, பேதுரு தான். ஆனா அநேகர் சொல்றாங்க, இல்ல பேதுரு எப்படி வருவார்? அவங்க கதவை திறக்கும் போது அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஐயோ, பேதுரு உண்மையாகவே விடுதலையாய் வந்திருக்கிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அல்லேலூயா. ஒருவேளை ரோத விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி, மற்றவங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சோ தெரியல, ஆனா முகமா ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே என்று தொடர்ந்து ஜெபம் பண்ணினார். தொடர்ந்து பிரியமானவர்களே, ஏதோ ஒரு நாள் சில நாள் தொடர்ந்து ஜெபம் பண்ணினார், இடையில விடாமல் ஜெபம் பண்ணினார். அதுதான் முகமான ஜெபம். அந்த ஜெபத்தின் பதிலை கண்டார்கள். அல்லேலூயா. வாசிக்கலாம் 17வது வசனம். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலிலிருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து சொன்னார். கைவிட்டு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்னை எப்படி விடுதலையாக்கினார்? கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார். இந்த காலவேளையில் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி உங்களை சாட்சியாக வைக்கிறவர். கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. 23வது வசனத்துல வாசிக்கிறோம். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுப்புழுத்து இறந்தான். ஏரோது பிரியமானவர்களே, புழுப்புழுத்து இறந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சபையை துன்பப்படுத்த நினைத்து போராடின ஏரோது இல்லாமல் போனான். ஆனா கர்த்தர் சபையை ஜெபத்தினால் பாதுகாக்க, ஜெபத்துக்கு பதில் கொடுத்து இருளை வெளிச்சமாக்கினார். பேதுருவோடு பேசினார். ஜெபத்தினால் தடைகளை நீக்கி போட்டார். ஜெபத்தினால் பேதுருவை விடுவித்தார். ஆனால் ஏரோ பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகத்தை பாழாக்குகிற கொரோனாவை கர்த்தர் அழிக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சபைக்கு எதிராக, உலகத்துக்கு எதிராக, ஜனத்துக்கு எதிராக இருக்கிற அந்த தீமை அழிக்கப்பட வேதம் சொல்கிறது. நீங்கள் ஊக்கமாக ஆமென். நாம் ஜெபிக்கும் போது பிரியமானவர்களே, வரலாறு மருந்து இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஜெபம் அதற்கு மருந்தாக மாறிப்போம். சபை மக்கள் கூடி கூடி ஊக்கத்தோடு ஜெபிக்கும் ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்துல இயேசு கிறிஸ்துவின் வருகை நெருங்கி இருக்கிற காலத்துல சபை ஊக்கமாய் ஜெபிக்க ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் ஜெபம் வல்லமையுள்ள ஜெபம். ஆமென். அந்த ஜெபத்தை இடைவிடாமல் நாம் செய்யும்போது அதன் பதிலை you will see. Hallelujah. நீங்கள் காண்பீர்கள். விசுவாசத்தோடு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. சத்துரு ஏரோது ஹalleluya இந்த உலகத்தை பாழாக்குகிற தீமைகள், கொள்ளை நோய்கள், பொல்லாத தீமைகளை கர்த்தர் அழிக்கிறார். ஆமென். ஜனங்களை கர்த்தர் விடுதலை ஆக்குவார். 24வது வசனத்துல வாசிக்கிறோம். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஹalleluya. அல்லேலூயா. சபையை சத்துரு அழிக்க நினைத்தான். ஆனால் சபையார் பண்ணின ஊக்கமான ஜெபம் சபையை பாதுகாத்து வளர்ந்து பெருகச் செய்தது. அல்லேலூயா.
வளர்ந்து பெருக செய்ய எனக்கு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் ஜெபத்தின் மூலமாக உங்கள் குடும்பத்தை சபையை கர்த்தர் வளர்ந்து பெருக செய்வார். உபத்திரவத்தை, துன்பங்களை, பாடுகளை கர்த்தர் மாற்றி போடுவார். ஊக்கமான ஜெபத்தின் வல்லமை நம்மை ஆசீர்வதிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்கள் ஊக்கமான ஜெபம் உங்களை பாதுகாக்கிறது. இடைவிடாமல் தொடர்ந்து சோர்ந்து போகாமல் ஊக்கத்தோடு இந்த வேலையில ஜெபிக்க யாரெல்லாம் உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்கள் அப்பா, நான் ஜெபம் பண்ணுவேன் அப்பா. இந்த உலகத்துல பலவிதமான பாதுகாப்புகள் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பாதுகாப்புல தான் வளர்ச்சியும் பெருக்கமும் இருக்கிறது. அப்பா, நாங்கள் உமக்கு நன்றி அப்பா. ஓ, இருள் உங்களை சூழ்ந்திருக்கலாம், இருள் உங்களை மூடிக்கொண்டிருக்கலாம். ஐயோ, என்ன செய்வது? இருளின் சூழ்நிலை பயமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் தன்னுடைய வெளிச்சத்தை நீங்க அனுப்புகிறார். நன்றி செலுத்துங்க. இருள் நீங்குகிறது, வெளிச்சம் உங்கள் மேல் உதிக்கிறது, அந்தகாரம் விலகி போகிறது, மரண இருள் விலகுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வியாதியாகி இருள் விலகுகிறது. நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி. ஏனென்றால் இயேசு ஜீவனின் அதிபதி. நல்ல கை தட்டி அப்பா. உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறதற்காக நன்றி அப்பா. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்களோடு பேசுவார். ஓ, உலக மனிதர்கள் பேசும்போது அது இன்னும் கலக்கத்தை, பயத்தை உண்டாக்கலாம். ஆனால் இயேசு உங்களோடு பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறார்? அதிலே பேரில் நாளைக்கு மரித்து போவாய் என்றல்ல, நாளைக்கு உன்னை கொண்டு போடுவார்கள் என்றல்ல. எழுந்து பேதுரு, உன் அறையை கட்டு பேதுரு, உன் பாதரட்சியை மாட்டு பேதுரு, உன் மேல்வஸ்திரத்தை மாட்டு பேதுரு. ஓ, வாக் வித் மீ பேதுரு, என்னோடு நடந்து வா பேதுரு. அல்லேலூயா. உங்களுக்காக கர்த்தருடைய ஆசீர்வாதமான வார்த்தைகள் உண்டு, அற்புதமான வார்த்தைகள் உண்டு, விடுதலையை கொடுக்கிற வார்த்தைகள் உண்டு. சோர்ந்து போயிருக்கிற உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள் உண்டு. நல்லா கைத்தட்டி அப்பா, நன்றி அப்பா. நீங்கள் ஊக்கமா ஜெபிக்கும் போது ஆண்டவர்களோடு பேசுகிறார். Thank you Jesus. Hallelujah. அவருடைய வல்லமைக்காக நம்ம எல்லாம் கைத்தட்டி நன்றி செலுத்துவோமா? அப்பா, அவருடைய வல்லமை இறங்கி வருகிறதுக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. யூத ஜனங்களுடைய எண்ணங்கள், ஏரோதின் கை உங்களுக்கு எதிராக இருக்கலாம், அவை எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். நல்ல அப்பாவுக்கு நன்றி. ஸ்தோத்திரம். தடைகளை நீக்குகிறார். எத்தனை தடை வந்தாலும் சொல்லுங்க, ஓ பெரிய பர்வதமே நீ மாத்திரம் சொல்லுங்க, ஓ செர்பாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவா. அல்லேலூயா. ஓ ஜீசஸ். எல்லாம் உற்சாகமா கர்த்தருக்கு நன்றி. பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினால் ஆகும். தேவ ஆவியினால் ஆகும். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினால் ஆகும்.
மத்தியில் சபை ஜெபிக்க ஊக்கமாய் ஜெபிக்க ஆரம்பித்த போது கர்த்தர் தன் வல்லமையை இன்றைக்கும் விளங்கப்படுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹalleluya. இந்த நாட்களிலே நம்முடைய நேரத்தை ஜெபத்துல ஒப்பு கொடுப்போம். அப்பா உங்க பாதத்துல இருப்போம்ப்பா. ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். பாசமா உங்களுக்காக ஜெபம் செய்வார்கள். ஹalleluya. நாம் யாவரும் ஜெபிப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாள் வேளையிலும் ஆண்டவரே, காலை வேளையிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் மட்டுமாய் உடைய கிருபைகளை தாங்குவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். பாடல் வேளை ஆராதனை வேளைகளில் ஆசீர்வதித்ததே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் நன்றி அப்பா. கர்த்தருடைய வார்த்தைகள் வசனத்தில் ஆண்டவரே பிரத்யட்சமாய் வெளிப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சபையார் யாவரும் ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரத்தை ஜெபிக்க முடியாத அந்த நாட்களில் ஆண்டவரே உம்மை துதிக்கும்படி ஆராதிக்கும்படி ஹalleluya ஸ்தோத்திரம் முடியாமல் இருக்கிற நாட்களில் ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் நாங்களும் ஆண்டவரே வீடுகளில் இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஊக்கத்தோட ஜெபிக்கக்கூடிய ஜெபாவி விண்ணப்பத்தின் ஆவியை ஒவ்வொருவர் வேளையிலே காலை வேளையிலே உச்சுவீராக ராஜா. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொருவர் மத்தியிலும் இடைவிடுவதாக ராஜா. ஹalleluya ஸ்தோத்திரம். சபையார் யாவரும் ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள் ஆண்டவரே. பேதுரு காவலில் வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த ஊக்கமான ஜெபம் அவரை விடுதலையாக்கினது போல ஆண்டவரே இந்த வேளையில் ஆண்டவரே ஸ்தோத்திர காவலில் இருக்கிறது போல இந்த சோதனைகள் பிரச்சனைகள் பாடுகள் வேதனைகள் எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே மலன சலகி மலனரக்கரவலரவா. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லமை உள்ள கரம் வல்லமையான காரியங்களை செய்ய போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொருவர் குடும்பங்களிலும் வீடுகளிலும் ஆண்டவரே வல்லமை வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரம். சபையார் யாவரும் நாங்கள் ஊக்கத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்துல முழு உலகத்திலும் ஆண்டவரே கட்டி வைத்திருக்கிற இந்த கொரோனா என்கிற வைரஸை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அகமணி ஜெயம் விட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் கிரியை செய்வீராக. பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையை கொடுப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. சபையார் யாவரும் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணின போது நீ பெரிய அற்புத அடையாளங்கள் மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவ வசனம் வளர்ந்து பெருகிறது போல ஆண்டவரே. இந்த நாட்களில் தேவ வசனம் வளர்ந்து பெருகிறதுக்கு தடையாக இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அகமணப்படுவதாக. உம்முடைய வேத வசனம் வளர்ந்து பெருகுவதாக ராஜா. ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்புக்கொட கர்த்தருடைய வார்த்தைகள் மத்தியில் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கர்த்தருடைய விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பாடுகள் வேதனைகள் கஷ்டத்தோடு இருப்பார்கள். ஆனால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் இந்த நாட்கள் அவர்களை தாங்கட்டும் ஐயா. உம்முடைய கிருபை தாங்கட்டும். உம்முடைய கிருபை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. நன்மை செய்கிற காரம் ஒவ்வொருவர் குடும்பங்களிலும் இருப்பதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் சீக்கிரமாய் ஒருவரை ஒருவர் முகம் பார்த்து உம்மை நாங்கள் சபையாய் ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தருவீராக. பலப்படுத்துவீராக. சபையில் இருக்கிற சின்ன பிள்ளைகள் வாலிப பெரியோர் முதியோர் குடும்பமாய் உம்முடைய இரக்கத்துக்குள்ளாய் ஒப்புக்கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். துதிகர மகிமையா உம்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட சகல நாட்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை. துதி எடுத்தாய் இயேசு. நம் கரத்தை நீட்டி ரட்சித்தாய். ஓ தேவனுக்கு மகிமை.
Amen.